ஃபுல் பாடி செக்கப்பில் எந்த மாதிரியான மெடிக்கல் ஸ்கேம் நடக்குது? ஒன்றும் இல்லை, நான் ஒரு அடிப்படை கேள்வி வைக்கிறேன். காலையில் எந்திரிச்சோன்னே அந்த சுகர் செக்அப் பண்ணுற மிஷின் இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சுகர் செக் பண்ணுறீங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சுகர் செக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மத்தியானம் ஒரு சுகர் செக். இது மாதிரி 4 தாட்டி நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு 10 டெஸ்ட் எடுக்கிறீங்க. 10 டெஸ்ட்டும் வெவ்வேறு ரேஷியோவில் காமிக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் எந்த டெஸ்ட் வந்து எனக்கு எவ்வளோ சுகர்னு எப்படி சொல்லுவீங்க? காலையில் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நைட்டு ஒன்று பண்ணுங்கள், அது மாதிரி 10 பண்ணுங்கள் இடைவெளி விட்டு அந்த 10ம் பலவிதமான ரேடிங் காமிக்கும். ஒன்று கம்மியாக காமிக்கும், ஒன்று அதிகமாக காமிக்கும். அப்போ எதை வச்சு நீங்கள் வந்து எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லுவீங்க? புரியுதுங்களா? இதுதான் இங்கே வந்து நடக்கிறது. சுகருங்கிறது இவங்கெல்லாம் உருவாக்குற நோய், அது நோய் கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ஒழுங்காக சாப்பிட்டு வந்தோம்னாவே அது நோய் வராது. அது நம்ம திங்கிற சாப்பாடு ஒழுங்காக இல்லாதனால, நம்ம திங்கிற அரிசியில் ஃபைபர் எல்லாத்தையும் வெட்டி விட்டு வெறும் கார்போஹைட்ரேட்ஸை மட்டும் எடுத்து சாப்பிட்றதுனால உடம்பு கன்ஃபியூஸ் ஆகுது. அது தப்பாக போய் நம்ம உடம்புல அதிகமாக சுகரை ஏற்றி விடுது. வேற ஒன்றும் கிடையாது. அது இறங்கிடும். அந்த சுகரை நீங்கள் உடம்பு அதிகமாக வேலை செய்யும்போது சுகர் இறங்கிடும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அது வந்து கொஞ்சம் ஏறின உடனே அது இறங்காத மாதிரி இவங்க நமக்கு வந்து இன்சுலின் கொடுத்துருவாங்க. இன்சுலின் கொடுத்தா அது உடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன பண்ணும், உடம்புல சுகர் இருக்குதா இல்லையாங்கிறது முதல்ல அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. இன்சுலின் வந்து எதுக்கு உற்பத்தி ஆகும்னா சுகரை வந்து கரைக்கிறதுக்கு இன்சுலின் உருவாகும். உடம்புல நம்ம சுகர் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா உடம்புக்கு சுகர் வேணான்னு அர்த்தம். அந்த உடம்புல ரத்தத்தில் ஓடிட்டு இருக்கும் சுகர், வேணாங்கிற சுகர். அது என்ன பண்ணும், அடுத்து வந்து யூரினரி வழியாக வெளியில் வந்துடும், எக்ஸ்கிரியேட் ஆயிரும். வேறு வழியாக எது வழியாக வெளியில் போகும்போது அந்த சுகர் வெளியில் வந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், உடம்புல சுகர் அதிகமாக இருக்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அந்த இன்சுலின் உடம்புல எடுத்துக்கிறோம். இன்சுலின் எடுத்துக்கிட்டு என்ன ஆகுது, இருக்கிற சுகரை வந்து அது குறைக்குது. அப்போ உடம்பு வேண்டாம்னு சொல்லி வெளியில் தள்ளின குப்பையை நீங்கள் செரிக்க வைக்கிறீங்க. ஸோ என்ன ஆகுது, தேவையில்லாத கெட்ட சுகர்லாம் உடம்புக்குள்ள போதா. அப்போ என்ன ஆகும், அங்கங்கே ஃபால்ட் ஆக ஆரம்பிக்கும். சுகர் நீங்கள் தெளிவாக பாருங்கள், சுகர் இதனால ஒருத்தருக்கு சுகர் வருது, என்றைக்காவது எவனா குணமடைஞ்சிருக்கானா? ஒருத்தனை காமிங்க உங்கள் வீட்டு பக்கத்தில். சுகருக்கு போய் மருத்துவத்துக்கு போகிறீங்க டாக்டர்கிட்ட, சுகர் குணமே படுத்த மாட்டாங்க. கடைசியில் என்ன ஆகும்னா கட்டை வரல எடுக்க சொல்லுவாங்க, அடுத்து கால் எடுக்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் செத்துருன்றுவாங்க. இதுதான் நடக்கும். சுகர்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா இதுதான் நடக்கும். அப்போ இது வந்து அயோக்கியத்தனமா இல்லையா? புரியுதா சொல்கிறது? சாப்பிடாம இருந்தால் மயக்கம் வரதாங்க செய்யும். உடம்புல சத்து இல்லைன்னா மயக்கம் வரதான் செய்யும். அது மயக்கம் ஏன் வருதுன்னு சொல்லுவோம். நல்ல சித்த மருத்துவத்தை போனீங்கன்னா அவர் சுகர் செக்லாம் பண்ண மாட்டார். மயக்கம் வருதா, அப்போ இப்படி சாப்பிடுங்க, இப்படி வாழுங்க, இந்த மாதிரி குறிப்பு இருக்குது, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நாள் சரியாயிடும். கொஞ்சம் நாள் சரியாகும். அது உடம்பு ரீசைக்கிள் ஆகி அப்படியே கொஞ்சம் நாள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்சுலினா அது இதுன்னு போட்டு மருந்து போட்டு உடம்பு ஃபுல்லாக பாலாக்கி விரல் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்களே சொல்லுங்கள், நான் கேட்குற கேள்வி, சுகர்னு சொல்லி வந்தவன் எவனாவது குணமடைஞ்சு போயிருக்கானா? வெளியில் காலத்துக்கு நோயாளி தானே இருக்கான். அப்போ என்ன அலோபதி மருத்துவம் இங்கே சாதிச்சுது? அப்போ அதில் ஒரு ஏமாத்து வேலை, ஒரு வணிக நோக்கம் இருக்குங்கிறது இதுக்கு மேலே என்னது தெரிய வரணும்? இனிப்பு சாப்பிட்றதுனால தான் சர்க்கரை வியாதி வருதுன்னு சொல்கிறாங்களே, உண்மையா? அது சுத்த பொய்யுங்க. இந்த சுகர் அப்படிங்கிறதுங்கிறது வந்து நம்ம திங்கிற எல்லா விஷயத்துலையும் சுகர் இருக்குது. நம்ம திங்கிற உணவில் எல்லா விஷயத்துலையும் சுகர் இருக்குது. சரிங்களா? சுகர் இல்லாமல் ஒன்று திங்கிங்கன்னா அது மண்ணை திங்கிற கணக்கு தான். சுகரே இல்லாமல் ஒன்று திங்கிங்கன்னா அது வேஸ்ட்டு. சுகர் ஃப்ரீங்கிறது அது வேஸ்ட்டு. அதை நீங்கள் போட்டு திங்கிறது முட்டாள்தனம். சுகருங்கிறது நம்ம உடம்புக்கு தேவை. சரிங்களா? அது நம்ம திங்கிற உணவில் தேவை. இப்போ சுகர் அப்படிங்கிறத வந்து எப்படின்னா, இனிப்பு அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது, நமக்கு தேவையான ஒரு மூலக்கூறு அது. ஆனால் இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி குழப்பிட்டாங்க. என்ன நான் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். சுகர் அப்படின்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் எடுக்கக்கூடிய பனைமரத்துலேருந்து எடுக்கக்கூடிய கருப்பட்டி, இல்லை வந்து அச்சு வெல்லம், மண்டை வெல்லம், இதெல்லாம் நல்ல முறையில் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி நாட்டு சக்கரை, இதெல்லாமே வந்து நல்ல முறையில். இந்த சுகர் சாப்பிட்டீங்கன்னா இது எவ்வளோ தின்னாலும் உங்கள் உடம்புல செரிச்சிடும். இது கெட்டது கிடையாது. இதிலிருந்து வரக்கூடிய கழிவை மூலதனமாக வச்சு கெமிக்கல்ஸை போட்டு உருவாக்குறது தான் நீங்கள் வெள்ளை சீனி கட்டின்னு சொல்கிறீங்க. சீனிம்பாங்க அதை, சீனி கட்டி. இப்போ நம்ம சுகர் அப்படின்னு சொல்கிறது அதுதான். ஆனால் ஒரிஜினலாக சுகர் அப்படிங்கிறது வந்து நம்ம பயன்படுத்தின அந்த காலத்து சுகர் தான். அதாவது சக்கருங்கிற வார்த்தையிலிருந்து தான் சுகர் வருது. சக்கரை அப்படின்னா சக்கரத்தால் அரைச்சது. சர்க்கரைங்கிறீங்களே, சர்க்கரைனா சக்கரத்தில் போட்டு அரைச்சது. அந்த சக்கரத்தில் போட்டு அரைச்சது தான் சர்க்கரை. அந்த சர்க்கரை தான் சக்கர்னு போகுது. சக்கர் வந்து அரபு நாடுகளில் சுக்கர்னு போகுது. சுக்கர் வந்து ஐரோப்பிய நாடுகளில் சுகர்னு போகுது. அதை கண்டுபிடிச்சது நம்ம தான். புரியுதுங்களா? தமிழர்கள் தான் இதையும் கண்டுபிடிச்சாங்க. இனிப்பு பண்டத்தையும் கண்டுபிடிச்சது தமிழர்கள். இந்த சுகர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மண்டை வெல்லத்தையும் அந்த நாட்டு சர்க்கரை இதுகளாக தான் நம்ம சொன்னோம். ஆனால் இப்போ நம்ம சுகர்னு சொல்கிறது சீனி வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்டது, சீனாலேருந்து கொண்டு வரப்பட்டது. அதுக்கு ஃபுல் கெமிக்கல். அதில் வந்து கெடுதல் தான். அந்த கெமிக்கல் நம்ம உடம்புக்குள்ள போகிறது நமக்கு கெட்ட சுகரை உருவாக்குது. உடம்புல செரிக்கக்கூடாத சுகரை உருவாக்குது. இன்சுலின், அதாவது பேங்க்ரியாஸ் இருக்குல்ல,
பேங்க்ரியாஸோட வேலை என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எது நல்ல சுகர் எது கெட்ட சுகருங்கிறத தீர்மானித்து நல்ல சுகரை செரிக்க வைக்கிறது, கெட்ட சுகரை வெளியில் அனுப்புறது. இந்த தீர்மானிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டோக்கன் தான் இன்சுலின். நல்ல சுகர் எது கெட்ட சுகர் எதுன்னு பார்த்துட்டு, நல்ல சுகருக்கு வந்து இது வந்து ஓகே அப்ரூவ்டு, இது செரிச்சிடும் உடம்பு. கெட்ட சுகர் வந்து இது செரிக்காது, உடம்புல சுற்றிக்கிட்டு இருக்கும், வெளியில் போயிடும், ரத்தத்தில் கலந்து யூரின்ல வெளியே போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேங்க்ரியாஸை ஏன் தெரியுமா வீணாக்குறோம்? இப்போ இந்த பேங்க்ரியாஸ் வந்து கெட்ட சுகரை அனுமதிக்காது. நம்ம திங்கிறதுல கெட்ட சுகர் அதிகமாக இருக்குது, ஏன்னா இப்போ நம்ம இந்த சீனிலாம் போட்டு திங்கிறோம், கெட்ட சுகர் அதிகமாக இருக்குது, இது உடம்புல செரிக்காது, வெளியில் ஆட்டோமேட்டிக்காக போக வேண்டியது. ஆனால் என்ன பண்ணுறோம், இன்சுலினை போட்டு இந்த கெட்ட சுகரை செரிக்க வைக்கிறோம். இந்த கெட்ட சுகரை செரிக்க வைக்கிறதுனால இந்த கெட்ட சுகர் போயிட்டு என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேங்க்ரியாஸே காலி பண்ணுது. அந்த பேங்க்ரியாஸே காலி பண்ணுது. ரெண்டாவது நம்ம உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணுது. நம்ம உடம்புல சுகர் வந்துச்சுன்னா நம்ம கட்டை விரலில் தான் முதல்ல பாதிக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, உடம்பு ஃபுல்லாக ரத்தம் அங்கேயும் போயிட்டு வந்துடுது, கட்டை விரலில் தான் போய் தேங்குது. ரத்தம் போய் தேங்குற இடம், அப்போ அந்த கெட்ட சுகர் அதிகமாக போய் தேங்குற இடம் நம்மளோட கால்கள். ஸோ அந்த காலில் கட்டை விரலில் போய் அதிகமாக தேங்கும், ஏன்னா நரம்பு மண்டலம் அதோட முடியும். அந்த முடிவில் தேங்கி கால் ஃபுல்லாக அழுகுது, புரியுதுங்களா? அப்போ இந்த சுகருங்கிறது வந்து கெட்ட சர்க்கரையை நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா, அதாவது நம்ம சீனியை பயன்படுத்தாமல் விட்டாவே தப்பு இல்லை. நீங்கள் இந்த நம்ம பனை கற்கண்டு இது மண்டை வெல்லம் இதில் பயன்படுத்துகிற ஸ்வீட்ஸை சாப்பிட்டா தப்பே கிடையாது, புரியுதுங்களா? அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஆனால் பொதுவாகவே இனிப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி அந்த பிம்பத்தை இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தி சுகர் ஃப்ரீ லொட்டு லொசுக்குன்னு ஒரு பெரிய வணிகம் நடக்குது. அப்போ பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றி இங்கே வணிகம் செஞ்சுட்டே இருக்கானுங்க. ஒரு பொய்யை மூலதனமாக வச்சு வணிகம் செய்கிறாங்க. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.